பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில பைபிள் ஒரு நல்ல சூப்பரான ஒரு வசனம் இருக்கு. 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரா. பலம் அப்படின்னா அந்த தைரியம், அந்த ஸ்ட்ராங், அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். உலகத்துல எல்லாருக்குள்ள அந்த தைரியம் இருக்குது. ஒரு சில பாவம் செய்வதற்கு தைரியமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், ஜெபிக்கிறதுக்கும் பல மணி நேரம் முழங்கால் பட்டு ஜெபிக்கிறதுக்கும் பல மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் ஆண்டவரை பல மணி நேரம் துதிக்கிறதுக்கும் உண்டான பலன், தைரியம் உங்களுக்குள்ள இருக்குது. ஒருவேளை நீங்க ஜபத்துல குறைவா இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் என்னால பண்ண முடியுது, அப்புறம் டயர்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு அந்த பலன் உள்ள இருக்கு. நீங்க விசுவாசத்தோட நீங்க ஜபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், நீர் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறீர், அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது ஜெபிக்கிற பலனை கர்த்தர் கொடுப்பார். உலகத்துல எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதிரானா